வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நேற்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஒரு தடவை முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் இடம்பெற்ற அந்த இளைஞரின் மரணம் தொடர்பாக இராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். கண்ணால் கண்ட சாட்சியங்கள் பல தகவல்களை சொல்லியிருக்கின்றார்கள். தாக்குதலுக்குள்ளான இளைஞர்கள் பல விடயங்களை சொல்லுகின்றார்கள். எனவே மரணம் என்று சொல்வதா இல்லாவிட்டால் அந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்வதா என்பது எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது விசாரணைகளுக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்று சொன்னாலும் அந்த இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது நாங்கள் சொல்லக்கூடிய விடயம். ஆனால் இராணுவத்தினரால் நிகழ்ந்ததா இல்லையா என்பது மட்டுமே இப்பொழுது விசாரணைகள் மூலமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இதன் மூலமாக 2-3 விடயங்கள் தெளிவாகின்றன. ஒன்று, அங்கே தொடர்ச்சியாக இருக்கின்ற இராணுவ பிரசன்னம் மக்களது விருப்புக்கு மாறாக அந்த இடங்களில் மக்களது பாதுகாப்புக்காக என்று குறிப்பிடப்பட்டு அத்துமீறி தங்கியிருப்போர் வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விடயம். இரண்டாவது, அந்த இளைஞர் தரப்பு மீதும் குற்றம் சுமத்துகின்ற சில தரவுகள் தகவல்கள் ஆகியவற்றை பார்க்கிறோம். என்ன காரணத்தால் இராணுவத்தினரோடு இவர்கள் நெருங்கி பழகி இருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் இப்படியான சம்பவம் ஒன்று சம்பவித்திருக்கிறது. இதன் பின்னால் இன்னும் சில பின்னணி காரணங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற விடயம். மூன்றாவது, இது பற்றிய விசாரணைகளில் என்ன வெளிப்படைத்தன்மை இருக்க போகிறது. போலீஸ் அறிக்கை நேற்றைய நாளில் வெளியாகி இருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் தொடர்ந்தும் போலீசார் இராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்தி தங்களுடைய சந்தேகத்தை தெரிவித்து வருகின்றார்கள். இவை பற்றி ஒரு முழுமையான இதுவரை கிடைத்த தகவல்களின் தொகுப்பு ஒன்றை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி நேற்றைய நாளில் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. வருகின்ற 15ஆம் தேதி வடக்கு கிழக்கில் இப்பொழுது இருக்கின்ற இராணுவ பிரசன்னத்தை குறைப்பது பற்றியும் அங்கே இருந்து இராணுவத்தினர் வெளியேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் இடம்பெறப்போன்ற ஒரு முழுமையான நிர்வாக முடக்கல் போராட்டம், ஒரு ஹர்த்தால் போராட்டத்துக்கான அழைப்பு. இதேவேளை போலீசாரின் பிடியில் இருந்த ஒரு மிக முக்கியமான குற்றவாளி ஒருவர் நேற்றைய நாளில் 3ஆம் மாடியிலிருந்து குதித்து தப்ப முற்பட்ட ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. அதை பற்றிய விவரங்களை கொண்டு வருகிறேன். இதேவேளை பலாங்குடி பகுதியில் 8 வயது சிறுவன் ஒருவன் தீப்பரவலிலே உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து பெற்றோர் 2 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த விடயம் என்ன, அதை பற்றிய விவரங்களையும் கொண்டு வருகிறேன். இதேவேளை யாழ்ப்பாணம் பகுதியில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்று, யாழ்ப்பாணம் கொடிகாமம் A9 வீதியில் இடம்பெற்ற 4 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்து, இப்படியான பல்வேறு செய்திகளும் இந்த நாளில் இருக்கின்றன. அவை பற்றிய விவரங்களையும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். காசா நிலவரங்கள் தொடர்பான தனியான தொகுப்பு ஒன்றை நேற்று மாலை வேளையில் வழங்கியிருந்தேன். இப்போது கிடைத்திருக்கின்ற புதிய தகவல்களை இந்த செய்தியிலே கொண்டு வருகிறேன். விரிவான விடயங்களுக்கு இப்பொழுது செல்வோம். வடக்கு மாகாணம் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு கிராமம். அந்த கிராமத்தில் இருந்த 5 இளைஞர்கள் ராணுவ முகாமில் இருந்து கிடைத்த தொலைபேசி அழைப்பை அடுத்து ராணுவ முகாமுக்கு செல்கின்றார்கள். அங்கே உள்ள பழைய இரும்பு பொருட்களை சேகரித்து வருவதற்காக. அந்த ராணுவ முகாம் அங்கே இருந்து அப்புறப்படுத்தப்பட போகிறது. இதனால் அங்கே இருக்கின்ற இரும்பு பொருட்களை வலிமையாக சேகரிக்கின்ற இவர்களுக்கு ராணுவத்தினர் தொலைபேசி மூலமாக அழைப்பை மேற்கொண்டுகிறார்கள். அதாவது அந்த ராணுவத்தினருக்கும் இந்த இளைஞர்களில் நேற்று முன்தினம் சடலமாக மீட்கப்பட்டுகின்ற அந்த இளைஞருக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ராணுவ முகாமுக்கு அழைக்கப்பட்ட அந்த 5 இளைஞர்களுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக, முன்கூட்டியே தொடர்புகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதிலேயே கொல்லப்பட்டவராக சடலமாக அடையாளம் காணப்பட்டவர் எதிர்மன்னசிங்கம் கபில்ராஜ் என்று அழைக்கப்படுகின்ற 32 வயதான இளைஞர். அவருடைய குடும்பத்தினர் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு வெளியிட்ட சாட்சியங்களில் இராணுவத்தினர் தாக்கி இருப்பது பற்றிய தங்களுடைய சந்தேகங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அண்ணா இவர் தம்பிக்கு இவர் மூத்த அண்ணா, நான் அக்கா மூத்த அக்கா. என்னென்னு சொன்னார்கள், அந்த அவர் முல்லைத்தீவில் தான் நோட்டு சுட்டான். அந்த இடத்துல அவற்ற இடத்துல தான் திருமணம் செய்து 2 வருஷத்துக்கு மேலே இருக்கிறார் எங்களோட அவையோட. நாங்கள் போய் வர்ற நாங்கள் அவர் நல்ல மாதிரி அவன் அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், இந்த குடும்பங்களால் யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அவருக்கு. ஆனால் அந்த இராணுவத்தால் நெடுக சொல்லிவினோம், அதுக்குள்ளே வலையில் அடுத்து எறிகிறது, அந்த கடலுக்கு போட்டுகளை அடிச்சுடைக்கிறது, மற்றது இந்த தவறான முறையில் குடிச்சு போட்டு கேவலமாக கதைக்கிறது என்று சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன் இராணுவங்களுக்கு. அப்போ அதால் அந்த 7ஆம் தேதி அவள் விட்ரோ பண்ணுறது என்று சொல்லியிருந்தவையா. அப்போ தம்பி கேம்புக்கு முன் வீடு தான் தம்பின்ற வீடு. அதால் தம்பின்ற வீடு கேம்புக்கு முன்னால் வேலைகளுக்கு கூப்பிடுறவையா, வீட்டு கூப்பிட்டு இவ வேலையில் செய்து கொடுக்குறது, போய் சம்பளத்துக்கெல்லாம் போய் வேலையை செய்கிறவையா. அந்த இதில் இவர் முன்வீட்டை அந்த 7ஆம் தேதி முன்வீட்டை வேலை செய்தோன்னுருக்கிறார், பெயிண்ட் வேலை. இவர் கோல் பண்ணி 3 ஆமிக்காரர் கோல் பண்ணி கூப்பிட்டுருக்கணும். அந்த இடத்துல இவர் போகையில் அப்படி இருந்து கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி ஒரு 5-6 பேர் போயிருக்கணும். இவர் 5 பேர் போனவன். 5 பேர் போய் உள்ளுக்குள்ளே போன உடனே இவைக்குள்ளே அடித்தடி தொடங்கிட்டுது. அப்போ தம்பி மாறி மாறி அடிக்க கேட்டிருக்கணும், கூப்பிட்டு போட்டு ஏன் அடிக்கிறீங்கள், என்னத்துக்காக அடிக்கிறீங்கள் என்று சொல்கிற இடத்துல ஒருத்தருக்கு ரக்கண்டு அடித்தோடனே இவன் மாறி எல்லாருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு
கம்பியால் அடித்தவையா அந்த இன்னொரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவருக்கு தம்பிக்கு அடித்த உடனே தம்பி கீழே விழுந்துட்டான். விழுந்தோடனே தம்பியை உள்ளுக்கு இழுத்துட்டு போயிருக்க மக்கள் எல்லாரும் கொண்டு சேர்ந்து போயிருக்கணும். அங்கே தம்பியை கவனிக்கல. ஆனால் அவர் சொல்லித்தான் தெரியும் தம்பியை உள்ளுக்கு கொண்டு போனதை அவர் மட்டும்தான் பார்த்துருக்கிறார். தம்பிக்கார் சொல்லியிருக்கிறாங்க 2 பேரில் அடித்து ஒரு ஆளை காப்பாற்றி கொண்டு போகிறீங்க, அடுத்த ஆளை விடியறதுக்கு இடையில தேடி பாருங்கன்னு சொல்லி. ஓ விடியறதுக்கு இடையில நீங்கள் தேடி பாருங்க. அடிக்க அவன் ஒழும்பு வேணுன்ட்டு நாங்கள் நினைக்க மாட்டோம், தப்பு வேணுன்ட்டு தேடி பாருங்கன்றதே அவைக்கு சொல்லியிருக்கேன். நாங்கள் கூட அடுத்த நாள் அங்கே போய் 12 மணிக்கு போயிட்டோம். 12 மணிக்கு போனால் ஆர்மி கமாண்டர் அங்கேருந்து கேம்புக்குள்ளேருந்து வாரேன். விரைக்க மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் இதரைத்தான் கேளுங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனாங்க. அவரை மறைச்சி கேட்க அவர் வாங்கி வாகனத்தால் வாங்கி வெளியில் நின்று சரி உள்ளுக்கு வாங்க ஒன்று கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு போய் நின்று மற்ற ஆமிக்காரில் விட்டு கேட்டை லொக் பண்ணி போட்டு பெரிய கமாண்டர் அதாவது வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். எங்களை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு முடிவுன்னு சொல்லி அப்போ நான் இன்னொரு கேட்டை துறந்துக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டேன். எங்களோட தம்பி உள்ளுக்கு தான் இருக்கிறான்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டேன். அவன் என்ன கதை கேட்குற மாதிரி கேட்டு என்ன வெளியில் விட்டு கேட்டை லொக் பண்ணிட்டேன். அங்கே மக்கள் சொன்னாங்க உள்ளுக்கு தான் வச்சிருக்கிறேன், பின்னுக்கு குளத்துக்குள்ளே போனதுன்னு சொல்லி குளத்துக்கெல்லாம் தேடி நாங்கள் இல்லை. அவர் வாய் முறைப்பாட்டில் சொல்லியிருக்கணும். அங்கே மக்களுக்கு சொல்லியிருக்கணும் 2 பேரில் ஒரு ஆளை காப்பாற்றிட்டீங்களா, ஒரு ஆளை நீங்கள் காப்பாற்றுங்க விடியறதுக்கு. 8ஆம் தேதி நாங்கள் விடிய இங்கேருந்து போயிட்டோம். போன நேரத்துலேருந்து அந்த ஊர் மக்கள் முழுக்க அந்த குளத்துக்குள்ளே நின்று நாங்கள் நைட்டு 8 மணி பொறுக்க நாங்கள் அந்த தண்ணிக்கு தம்பியை போட்டிருந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். நான் அதில் எல்லாம் நிற்கிறேன். அண்ணா நாங்கள் எல்லாம் அதுலேயே நிற்கிறோம் தடவி கொண்டு வேலை போட்டு ஒடிச்சுட்டான் பொலிஸ் மத்தியானம் வந்து அப்புறம் அதுக்கு பிறகு தான் அந்த கொமாண்டரை கூட்டிக்கு வந்து எங்களோட தம்பி இந்த வீட்டுக்கு கூட்டிக்கின்னு வந்து அதில் வச்சு அதுவும் வெறையில அவள் வெறையில அவையா வெறையில. நான் ஐசிஆர்சிக்கு வவுனி ஐசிஆர்சிக்கு அடிச்சு அப்புறம் அங்கேருந்து இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் கொழும்பில் இருந்து மனித உரிமைக்குழுவுக்கு கால் பண்ணி சார் கதைச்சு தான் பிறகு இராணுவம் போலீஸ் எல்லாம் அதுக்கு பிறகு தான் வெளியிலேயே வந்தவன். இந்த வீட்டுக்கு வந்து தாங்களும் இப்படி செய்த அப்படின்னு போலீஸ்காரர் சொன்னது மத்தியம் இந்த பின்னேரம் மட்டும் பாருங்க, பார்த்துட்டு இரவு போல் நீங்கள் ஒரு தரம் பின்னுக்கு போகக்கூடாது, குளத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க விலை போட்டு அண்ணா இரவு 12 மணிக்கு போலீஸ்காரில் அங்கே போயிருக்கணும். இரவு அந்த 12 மணிக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கணும் அவங்களுடைய மக்கள் சொன்னது. பிறகு விடியப்புறம் 6 மணிக்கு அந்த விலை போட்ட அண்ணா எல்லாம் தேடி பார்த்த அண்ணா விடியப்புறம் போக 15 ஆமிக்காரர்கிட்ட பொடி மிதக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்கு ஓடுறாங்க. அந்த பின்பக்கம் சம்பவம் நடந்த பின்பக்கத்துக்காக இவங்களை வச்சு கொண்டு இருந்துட்டு தான் சாமம் ஒரு விடியப்புறம் இதாக தான் போட்டுருக்குது. அம்பியில் ஃபுல்லாக எல்லாம் காயமாக தான் இருக்குது. என்னென்ன போதில் காயம் இருக்குது? முகத்தில் எப்படியே காயம் இருக்குது. எங்கள்கிட்ட வீடியோ இருக்குது. நாங்கள் தான் எடுத்த வீடியோ கிடாக்குது. அப்படியே முழுசாக வீடியோ எல்லாமே இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. ஃபோட்டோவில் எடுக்கலாம் அமர்த்தி பார்த்தவங்க மற்ற கண்ணுகளால் ரத்தம் வந்துருக்கு, முகத்துக்களால் ரத்தம் வந்துருக்கு. கம்பியால் எல்லாம் குத்தின அடையாளம் எல்லாமே இருக்குது. இதுக்கு எங்கட தம்பிக்கு நியாயம் நீதி கிடைக்கணும். எங்கட தம்பிக்கு நீதி கிடைக்கணும். அதே நான் அந்த இராணுவத்தை நம்பித்தானே அந்த ஒட்டு சுட்டான் போலீஸ் அந்த இராணுவத்தை நம்பித்தானே அதுக்கு இருக்கிற குடும்பம் அவ்வளோ இருந்தவ. அப்போ அப்படி இருக்க நீங்கள் கூப்பிட்டு தானே தம்பி வந்தவன் உள்ளுக்கு. அதுக்கு முன்னம் சார் எங்களுக்கு அங்கே ஊர் மக்கள் நீங்கள் உள்ளுக்கு போங்கன்னு சொல்லி நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து போனாங்க. எங்களுக்கு அங்கே நடவடிக்கை தெரியும். ஆமியை பிரித்து வந்து போங்க உள்ளுக்குன்னு சொல்லி தானே நாங்கள் அப்படி அத்துமுறை போகலாதுன்னு நாங்கள் பிறகு அவங்க எங்களை தூண்டி தாங்கள் போகிறதுக்கு நிற்கிறாங்களேன்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய ஆக்களுக்கு சொன்னால் நீங்கள் ஒரு தடவை உள்ளுக்கு போக வேண்டாமல். அதுக்கு பிறகு அந்த பொடி எடுத்து நாங்கள் வெளியில் வந்த பிறகு அங்கே மக்கள் தான் வீடு அந்த கேம்பை பூந்து அவளை ஆமிக்காரலையும் பிடிச்சி அடித்து பிரச்சனைப்பட்டு தான் இவ்வளோ பேரையும் அரெஸ்ட் பண்ணுவோம். பொன்னுசாமி லோகசிங்க என்ற பேர் புதிய கடி ஜீவனாக வெளி 7ஆம் தேதி பின்னால் என்ன 7ஆம் தேதி பின்னால் 3 மணிலேருந்து கோல் வந்து இருந்தது. அப்போ கோல் வர அப்போ எங்களை மகன் ஃபோனில் தான் கோல் வந்து அப்போ என்னத்துக்குன்னு கேட்டேன். அப்போ ஆமி எடுக்கிறேன் என்னத்துக்குன்னு கேட்க இப்படி தகரம் தாரன்னாக வர சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் பேசாமல் இருங்க வீட்டில். அப்போ எங்கள் அண்ணன் வீட்டு பிள்ளைக்கு 31 நடந்தால் அப்போ வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அங்கே வேலை செய்யக்கூடிய இவங்க ஃபோன் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க இதுக்கு. அப்போ நான் சொன்னேன் வேணாம்னு சொல்லி நான் வந்து போய் 5 மணிக்கு போய் நாங்கள் எல்லாருமே குளித்தேன். வேலை செஞ்சாங்க இந்த பொடி எங்களோட மகன் மாதிரி மருமகன் மாதிரி குளிச்சுட்டு வந்தோடனே நான் வந்து சொன்னேன் ஓட்டு சொன்னேன் வாங்க 32 கிட்ட போய் பந்தல் போடுறாங்க வாங்க பந்தல் போட போவான்னு சொன்னேன். இவங்க நான் வர முடிவு 3-4 பேரும் போயிட்டாங்க. போன பிறகு நான் அங்கே நின்றுட்டு வரேன் சத்தம் கேட்க நான் ஓடினேன். ஓடி போய் இன்னொரு பொடியை கூட்டிகிட்டு ஓடி போவேன். வள்ளத்தை எடுத்துக்கிட்டு அப்போ அந்த பொடி என்ன வந்த பொடின்னு சொன்னால் மாமா அங்கே சத்தம் குளத்தில் சத்தம் கேட்கு வாங்க வள்ளத்தை எடுத்துகிட்டு போவேன். வள்ளத்தை எடுத்துகிட்டு போவேன். அங்கே ஒருத்தருமே இல்லை. நாங்கள் போய் அப்போ நான் தனியாக போய் வளத்தை கொண்டு அங்கால விட்டு நாம எங்களையும் விரட்டினேன். வளத்தில் லைட்டை பிடிச்சி தூசந்தில் பேசி கூப்பிட்டேன். எங்களையும் கூப்பிட நாங்கள் கிட்டே போகலை. அடிப்பான்னு நாங்கள் கிட்டே போகலை. கிட்டே போகாமல் வளத்தை கொண்டு அங்கால விட்டு நான் தட்டை தனியாக நீஞ்சி குளத்தில் நீஞ்சி எல்லாம் வந்து பார்த்தேன். அது எங்களுக்கு நின்றாலும் கூப்பிட்டு நான் காடெல்லாம் போய் தேடி பார்த்தேன். 2 மணி மணி நான் தேடி பார்த்துட்டு
வந்து பேச சொன்னேன் நான் ஆளை காணல போலீஸுக்கு அறிவிங்கன்னு சொல்லி போலீஸுக்கு அடுத்தோடனே போலீஸ் சொல்லிச்சு நீங்கள் வந்து என்ட்ரி போடுங்க விடிய வந்து என்ட்ரி போடுங்க அப்போ 8 மணிக்கு நாங்கள் போய் இங்கே திரும்பி தேடி பார்த்துட்டு 8 மணிக்கு நாங்கள் போலீஸ் என்ட்ரி போனேன் போலீஸ் என்ட்ரி எடுக்கலை என்ட்ரி எடுக்காமல் இந்த அவர் என்ட்ரி எடுக்கிறது இங்கே வந்தார் குளத்தை பொடி அங்கே அடிப்பா நடந்து பிரச்சனை இருந்ததுக்கு வந்தார் பொடி பார்க்குறது இந்த ஆளை பார்க்குறது வந்து பார்த்து சொன்னார் அப்போ போனாக்களை வந்து விசாரிச்சு சொன்னார் ரைட் வாங்க உங்களை விசாரிச்சு நாங்கள் இந்த மண்ணை வாக்குமூலத்தை உருவாங்க உடனே விசாரிச்சுட்டு வந்த பிறகு இப்போ அந்த அவங்க போலீஸாக சொன்னார் நீங்கள் இறங்கி பாருங்கள் நினைக்கலான்னு சொன்னேன் எங்கள் அங்கத்தவரெல்லாம் சேர்ந்து முத்தியான குளத்தில் ஒரு 510,000 வலை போட்டு இழுத்து எல்லா இடத்தையும் பார்த்தோம் பின்னர் 6 மணி மட்டும் இழுத்து பார்த்துட்டு எங்களுக்கு வேலை இப்போ சொன்னாங்க இது இராணுவத்தால் தான் இருக்கும் வேறு அதெல்லாம் இல்லை குளத்தில் இல்லைன்னு சொல்லி முதல்ல அங்கத்தவரன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சொல்லி இராணுவத்தால் தான் ஆள் வச்சுருப்பாங்க நீங்கள் இராணுவத்தில் இருக்கிறவங்க நாங்கள் சொன்னாங்க சொல்ல அவங்க சொன்னாங்க நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நாங்கள் எங்கள் அங்கத்தவரெலாம் சேர்ந்து குளத்தில் ஒரு ஆளாக போய் பார்த்துட்டு வந்தால் பொடி இல்லை ஆள் வர இல்லை சரியாக 6 மணிக்கு எங்கள் அங்கத்தவர் ஒரு பொடி உங்களை பொடியும் போகக்கூட ஆமி ஒரு 12-15 பேருக்கு ஆமி குழந்தை போட்டுவிட்டு இந்த பாங்க பொடி அடைஞ்சு கிடக்குன்னு சொல்ல போய் பார்த்துனாங்க பொடி அடைஞ்சா பொடி கரையில் தான் கறந்தது ஆனால் பொடியை அவங்க அடித்து போட்டுட்டு குப்பை வெயிலில் போட்டுட்டு தான் காயம் ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக பார்க்குறேன் அந்த முகத்தில் பார்த்தோன்னே அவங்க தவந்தரி நாங்கள் கண்டுருவோம்னு சொல்லி தான் குப்பரை பொடியை போட்டு போனது ஆனால் இவ்வளோ தண்ணிகள் தான் இருந்தது அந்த இடத்துல தான் எல்லாருமே நின்றுனாங்க அந்த இடத்துல அந்த பொடி இருந்த இடத்துல முகங்கள் ஒரு இடம் அதை விட தூரம் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்கு மேலே தேடி இருக்கணும் வேலை போட்டு தேடினோம் அவடத்துக்கு போகல அந்த சைடில் குப்பரை கொண்டு வந்து போட்டுருந்தோம் தாழ்வமும் இல்லை ஆனால் இவங்க தான் தவறான தாரன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு அந்த சரி செஞ்சுருக்காங்க மற்றபடி வேற ஒன்றும் நடக்கல இதேவேளையிலே தப்பி ஓடி வந்த ஒருவரும் காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார் அவர் முதுகிலே தாக்குதலுக்குள்ளான அடையாளங்கள் இருக்கின்றன எனவே ராணுவ முகாமுக்குள்ளே வைத்து இவர்கள் தாக்கப்பட்டுகின்றார்கள் என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது அவர்கள் பரவலாக இதை பற்றி குற்றம் சுமத்துகின்றார்கள் கூப்பிட்டாங்க 5 பேரும் போனோம் போக நாங்கள் 2 பேர் வெளியால் நின்றோம் 3 பேர் கேமுக்கு போனோம் கேமுக்கு போனோன்னே 2 கட்டிலும் எடுத்து வந்தோம் 2 கட்டிலும் எடுத்து வந்தோன்னே கொஞ்சம் ஆமிகாரெலாம் வந்துட்டேன் அங்கால கொஞ்சம் பெருஞ்சால கொஞ்சம் 2 பேர் ஓடிட்டாங்க அங்கால நாங்கள் தண்ணி கேட்பாங்க எண்ணெயை பிடிச்சிட்டாங்க எண்ணெயை பிடிச்சோன்னே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து அடி நட்டு உங்களுக்கு அடிச்சு எங்கெங்க காயம் இருக்கப்போ இந்த அளவுக்கு இங்கே இருக்கு கடுங்க இது அடிச்சு இப்படியே அடியே வரும் சாரி கம்பியால் அடிச்சு பாருங்க கம்பியால் அடிச்சதுதான் ஓகே இது அழகெல்லாம் வீங்கிது நாடியில் மற்றதையா காலில் இது கட்டில் கட்டில் உறவு என்ன எண்ணம் வந்தது அடித்தது பிறகு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து நான் வந்துட்டேன் மற்ற தம்பி எங்க இந்த காணா போனவர் அவர் தண்ணி அப்படியே போயிடுச்சு தண்ணியில் போயிட்டு 2 பேரும் தண்ணியோட அப்படியே போயிடுச்சு அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியாது சரி நன்றி போய் வரக்குள்ள அவரை உட்காந்துருந்து நம்பர் தந்த முந்தின நாள் அப்போ நேற்று கால் பண்ணி சொன்னது தகரம் வாங்க அப்படின்னு அப்போ நாங்கள் சாராயமெல்லாம் முந்தின நாள் கொண்டு கொடுத்துனாங்க அவர் தகரத்தை கலட்டி கேம்பு கரையில் அடிக்கி விட்டுருந்தார் நீங்கள் எடுங்க தம்பி அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னார் இப்போ நாங்கள் எடுத்து கொண்டு இருக்கக்குள்ள வேறு ஆமிக்காராக்கள் கொட்டானோட வந்து எங்களை திறத்தை நானும் எங்களை மச்சானும் அதுக்கால ஓடிட்டோம் இன்னும் 3 பேர் தண்ணிக்குள்ளே பாயக்குள்ளே தான் இந்த பிரச்சனை நடந்த ஒரு ஆளை காணையில் தண்ணியில் பாஞ்சால இவ்வளோ தான் நடந்தது உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னது யாரு ஆமி தான் வர சொன்னது அவர் தான் எல்லாம் லிங்கும் பண்ணார் அந்த காணாமல் போனவர் தான் எல்லாம் கதைச்சி எல்லாம் லிங்க் பண்ணது அவர் தான் காணா போனவர் தான் உங்களோட லிங்க் பண்ணினது நாமியோட லிங்கே அவர் தான் அவர் தான் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனது அவருக்கு தான் ஃபோன் தொடர்றதுக்கு கதைச்சது எல்லாம் கதைச்சி எல்லாம் நம்பர்லாம் இப்போ கொடுத்துருக்கு போலீஸ் ஆக்கள்கிட்டலாம் கொடுத்துருக்கோம் நாங்கள் இதுதான் நடந்தது இப்போ நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்க ஆள் இருக்கா இல்லையா ஆள் அப்படின்னா காணையில் ஆள் ஓடி காட்டில் எங்கே ஒளிஞ்சிருக்கணும் இல்லாட்டி எதுவும் நடந்திருக்கணும் எங்களுக்கு ஆமையில் டவுட் இருக்குது இவருக்கெல்லாம் அடித்தது அடித்து டோச்சலெல்லாம் கடன் டோச்செல்லாம் அடிப்பட்டு தெரிஞ்சது நாங்கள் ஓடி கரையால் நின்று நானும் எங்கள் மச்சான் பார்த்து கொண்டு வந்தோம் கொஞ்சம் தூரம் தானே கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இந்த 4 பேர் தப்பி ஓடி வந்த சாட்சியங்களும் இவ்வாறு இந்த விடயங்களை சொல்கின்றார்கள் 5ஆம் அவர்தான் மறுபக்கம் குளக்கரை வழியாக தப்பிச் சென்ற வேளையில் முத்தையன் கட்டு குளத்திலிருந்து பின்னர் சடலமாக அடுத்த நாள் மீட்கப்பட்டிருந்தார் நேற்று முன்தினம் சத்தம்
இதெல்லாம் டவுட் இருக்கு. இறங்கி இவ்வளவு நேரம் கதைச்சவங்கள டவுட் ஆக்கல என்னத்துக்கு இறங்கி கதைச்சிருப்பாங்க. இவங்கள பிரச்சனை இருக்கிறவங்க தான் இவங்க இறங்கி கதைக்காம இருந்திருக்காங்க. அது அவங்கள முட்டை கூட அவங்களோட இதுக்கு மாதிரி போகணும். அவங்கள சும்மா முண்டை கூடாது. அவங்களோட ஆறுதலா கதைங்க. அவங்களோட முண்டை கூட உள்ளுக்கு போறாராம். உள்ளுக்கு போறாராம். ஆமா நீங்க உள்ளுக்கு போட்டு அவைய விட்டு கதைக்க இல்லையோ நீங்க? நான் சொன்னேன் போலீஸ் அனுப்ப மாட்டாங்களா? அந்த போலீஸ் வராதாங்க சொல்லி எங்களை எடுக்கட்டா போலீஸுக்கு. நான் சொன்னேன் போலீஸ் வர மாட்டேன். போலீஸ் வர மாட்டேன் நீங்க போகாதீங்க. நாங்கள் விட மாட்டோம். போலீஸ் வரட்டும். போலீஸ் வர மாட்டேன் நாங்கள் வாகனத்தை விட மாட்டோம். நாங்கள் அதுதான் போறாங்க கேம்புக்கு போறாங்க. இவங்க போயிட்டாங்க விட மாட்டோம். எல்லாரும் வாங்க உங்களுக்கு பிடிக்க போகலாம். ஒன்று போவாங்க. நீங்க பேசாம என்ன இல்லை இருங்க. இதையடுத்து இந்த விடயம் இப்பொழுது போலீசார் மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். ராணுவத்தினருக்கு தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அந்த ராணுவ முகாமுக்குள்ளே இடம்பெற்ற சம்பவம் என்பதை அடுத்து போலீசாரது விசாரணைகளுக்கு பிறகு 5 ராணுவத்தினர் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இல்லாவிட்டால் 6 பேர், அதில் 3 பேர் இப்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்படுகிறார்கள். இந்த விடயம் குறித்து போலீசார் தங்களது விசாரணைகள் மிக தெளிவாக இடம்பெறுவதாகவும் எந்த ஒரு பாரபட்சம் எந்த ஒரு செல்வாக்கும் இதிலே இடையூறு செய்யாது என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தங்களது விசாரணைகள் நேர்மைத்தன்மையாக இடம்பெறுவதாக சொல்கிறார்கள். ஆனால் ராணுவ பேச்சாளர் அறிக்கை குறித்து நான் இதற்கு முந்தைய செய்தி தொகுப்பிலே சொல்லியிருந்தேன். அவர் குறிப்பிடுகின்றார், ராணுவ முகாமுக்குள் இவர்கள் அத்துமீறி நுழைந்திருந்தார்கள். அதற்கு பிறகுதான் ராணுவத்தினர் விசாரித்த வேளையில் ஒருவர் கைது செய்யப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் மற்ற 4 பேர் தப்பிச் சென்றதாகவும் தான் அவர் குறிப்பிடுகின்றார். இன்று காவல்துறையினர் அதாவது போலீசார் உத்தியோகபூர்வமான அறிவித்தல் ஒன்றை ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே அவர்கள் சொல்கின்ற விடயங்களை அவதானித்து பார்த்தால் அவர்கள் இது பற்றிய விசாரணைகளை இப்பொழுது நடத்தி வருவதாகவும், நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையாக இந்த ஊடக அறிக்கை தலைமை ஆசிரியர் அல்லது செய்தி ஆசிரியர், செய்தி படிப்பாளர், செய்தி முகாமையாளர், சகல ஊடக நிறுவனங்கள் என்று முகவரியிடப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. கடந்த 7ஆம் தேதி முல்லைத்தீவு போலீஸ் அத்தியட்சகர் பிரிவுக்குட்பட்ட ஒட்டு சுட்டான் போலீஸ் நிலையத்தின் சிவநகரில் பிரதேசத்தில் அமைந்துள்ள 12வது சிங்கப்படை அணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்போது 7/8/2025 தேதி அன்று இரவு வேளையில் அகற்றப்பட்ட இரும்பு மற்றும் வெளிப்புற பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்தினுள் அனுமதியின்றி நுழைந்த 5 பேரை விரட்டி அடிப்பதற்காக முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த போலீஸ் அறிக்கை குறிப்பிடுகிறது. அனுமதியின்றி நுழைந்தார்கள் என்று சொல்லி போலீஸ் அறிக்கை சொல்கிறது. அதில் தப்பிச் செல்ல முயன்ற ஒருவர் முத்தையன் கட்டு குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரின் உத்தரவுக்கு அமைய போலீஸ் விசேட குழுவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்படி நபர்கள் முகாம் வளாகத்தினுள் நுழைந்த போது முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் அவர்களை கண்டு விரட்டி அடிக்க முற்பட்ட போது இதன் விளைவாக உள்ளே நுழைந்தவர்கள் தாக்கப்பட்டது தெரிய வந்ததன் காரணமாக சிப்பாய் ஒருவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் முகாமுக்குள் நுழைந்து திருட்டுச் சம்பவத்தை மேற்கொள்வதற்காக இந்த குழுவுக்கு உதவிய மேலும் 2 சிப்பாய்களும் ஒட்டு சுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்களை 9/8/2025 தேதியன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதன் பின்னர் 3 சந்தேக நபர்களும் 19/8/2025 தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளனர். இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனை மேற்கொள்வதற்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சடலம் தொடர்பாக வெளிப்படையான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதோடு இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் எந்தவித செல்வாக்கும் இல்லாமல் வெளிப்படையாகவும் பாரபட்சமின்றியும் நடத்தப்பட்டு வருகின்றது. மேலும் ஒட்டு சுட்டான் போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்து தேவையான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகிறது. அதாவது அவர்கள் திருட்டுத்தனமாக நுழைந்திருக்கின்றார்கள், அனுமதி இல்லாமல் நுழைந்திருக்கின்றார்கள், அவர்கள் பொருட்களை திருடி செல்ல வந்திருக்கின்றார்கள். அதாவது அந்த இரும்பு பொருட்களை அவர்களை அழைத்து வர உதவியதாக சொல்லப்பட்டு மேலும் 2 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். தாக்குதல் நடத்தியதாக ஒருவர் கைதாகி இருக்கிறார். எனவே இவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது உறுதியாகி இருக்கிறார். அவர்கள் திருட்டுத்தனமாக அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைந்து இந்த இரும்பு பொருட்களை களவாடி செல்வதாகத்தான் சொல்லப்படுகிறது போலீஸ் அறிக்கையில். எனவே அவர்களுக்கு உதவியதாக 2 ராணுவ சிப்பாய்கள் கைதாகி இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த தொலைபேசி அழைப்பு பற்றி சொன்னேனே, அந்த தொலைபேசி அழைப்பு கட்டாயமாக விசாரணைக்குரியது என்பது இங்கே முக்கியமாக தெரிகிறது. எனவே ராணுவத்தினர் இந்த சம்பவத்தில் அந்த 5 பேர் மீது தாக்குதல் நடத்தியது பற்றி இப்பொழுது வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளாமல் மறைமுகமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அந்த நுழைந்த 5 பேரும் திருட்டு பட்டம் சுமத்தப்பட்டவர்களாக அமைந்திருக்கின்றார்கள், கொல்லப்பட்டவர் உட்பட, இல்லாவிட்டால் மரணித்தவர் உட்பட.
எனவே விசாரணைகள் வெளிப்படையாக நடக்கிறது என்று சொன்னால் கடைசியாக போலீசாரின் விசாரணை முடிவு வெளிப்படுத்த வரப்போகின்றன. ராணுவத்தினரும் இவர்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைந்தார்கள் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார்கள். எனவேதான் பல பேரும் இப்பொழுது ஒரு விடயத்தை சொல்ல முற்படுகின்றார்கள். ராணுவத்தினரோடு ஏதோ வகையில் தொடர்புகளை வைத்திருந்து அந்த காலத்தில் அனுகூலங்களை பெற்றுக் கொண்டவர்களில் ஒருவர்தான் இவ்வாறு கொல்லப்பட்டார், மற்றவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் என்று. அவர்கள் இரக்கம் இல்லாமல் சொல்வதாக இல்லை. அவர்கள் சில விடயங்களை சொல்கின்றார்கள். எப்போது இப்படியானவர்களோடு எங்களுக்கான பழக்கங்கள் ஏற்படுகிறதோ அப்போது இப்படியான ஆபத்துக்களையும் சந்திக்க வேண்டிய நிர்பந்த நிலை ஒன்று எங்களுக்கு ஏற்படும் என்பதுதான் அவர்கள் சொல்கின்ற விடயமாக அமைந்திருக்கிறது. ஆனால் ஒரு உயிர் போயிருக்கிறது இங்கே. எனவே இது தொடர்பாக சரியான விசாரணைகள் இடம்பெற வேண்டியது அவசியம். ராணுவ முகாமுக்குள் அத்துமீறி நுழைகின்றார்கள் 5 பேர். அதுவும் இந்த காலகட்டத்தில் முல்லைத்தீவு போன்ற ஒரு இடத்தில் என்று வரும்போது அங்கே இருக்கின்ற பின்னணியை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அங்கே ராணுவத்தினர் அழைப்பு அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் முன்பே சென்று வந்த பழக்கம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். ராணுவ முகாமுக்குள் அத்துமீறி நுழைந்து திருட்டு சம்பவத்திலே ராணுவத்தினர் நிலை கொண்டிருக்கும் போது ஈடுபட்டால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதும் வெளிப்படையாக தெரிந்திருக்கும். அந்த இளைஞர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் ஆகின்றார்கள். அவர்களில் ஒரு சிலர் வழங்கிய வாக்குமூலங்கள் பற்றி எங்களுக்கு தெரியும். சமூக வலைத்தளங்களில் நாங்கள் அவற்றை அவதானித்திருப்போம். இந்த செய்தி குறிப்பில் நான் அதை சேர்த்திருக்கிறேன். ஆனால் தொடர்ச்சியாக இந்த ஆயுதப்படையினரின் தமிழ் பிரதேசங்களில் இருக்கின்ற அந்த பிரசன்னம் மேலும் இப்படியான சம்பவங்களை அதிகப்படுத்தும். அவர்கள் மிரட்டுவது, கடந்த காலங்களில் முல்லைத்தீவு கடற்கரையோரத்தில் வைத்து மீனவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம், பல்வேறு பொதுமக்கள் அச்சுறுத்தப்படுவது, இன்னும் பல சம்பவங்களோடு இவர்கள் பின்னணியிலேயே தொடர்பு கொண்டிருப்பது, பல மிரட்டச் சம்பவங்கள், பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் போன்ற பல சம்பவங்கள் அண்மை காலத்தில் பதிவாகி இருக்கின்றன. எனவே இது தொடர்பாக ஒரு சரியான முறையில் நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் போலீஸ் அரங்கை நிலை கொள்ளலாம், பரவாயில்லை. அவர்கள் பாதுகாப்புக்காக, விசாரிப்புக்காக, சட்ட நடவடிக்கையோடு சரியான முறையில் பேடுவதற்காக. ஆனால் இன்னமும் விடுதலை புலிகள் ஒழிக்கப்பட்டு விட்டார்கள். பயங்கரவாத குழுக்களின் நடவடிக்கை எழுப்போது இல்லை. பயங்கரவாத நாட்டிலே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இது அரசாங்கம் சொல்கின்ற வசனம். அப்படி சொல்கின்ற வேளையில் என்ன காரணத்துக்காக ஆயுதம் தாங்கிய ராணுவத்தினரின் படையினரும் அதிரடி படையினரும் அங்கே இருக்க வேண்டும் என்ற கேள்வி வருகிறது. இந்த நிலைதான் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற ராணுவத்தினர் மற்றும் ஆயுதப்படையினரின் அத்துமீறல் நடவடிக்கைகள், அதுபோல இப்படியான சம்பவங்களை பற்றி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காகவும் ராணுவத்தினரின் பிரசனத்தை அங்கே குறைப்பது பற்றிய வலியுறுத்தலுக்காகவும் வருகின்ற 15ஆம் தேதி நிர்வாக முடக்கல் போராட்டம் ஒன்றுக்கு அனைத்து தரப்பினரையும் அழைத்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கும் இந்த எதிர்மன்னசிங்கம் கபில்ராஜ் என்பவரின் மரணம் தொடர்பாக ஆயுதப்படையினரால் அவர் கொலை செய்யப்பட்டுகிறார் என்பது குறித்து கடிதம் ஒன்று எழுதியிருப்பதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக ராணுவ வீரர்கள் சில பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்தாலும் கூட வெளிப்படையான நேர்மையான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதாக குறிப்பிடுகின்றார் தன்னுடைய கடிதத்திலே. அதுபோல வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் அளவுக்கு அதிகமான ராணுவ பிரசனத்தை குறைக்குமாறும் குறிப்பிட்டு இந்த கொலை சம்பவத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி இந்த கடையடைப்பு போராட்டத்துக்கு, நிர்வாக முடக்கல் போராட்டத்துக்கும் 2 மாகாணங்களிலும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம், அதாவது 9ஆம் தேதி கண்டெடுக்கப்பட்ட கபில்ராஜின் சடலம் அதற்கு பிறகு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டது. உடற்கூற்று பரிசோதனைகளுக்கு பிறகு அந்த சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது நேற்று ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் நேற்றைய நாளிலேயே உடனடியாக அவரது உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு மேலும் விசேட பகுப்பாய்வுகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. இதன் மூலமாக விசாரணைகளை மேலும் துல்லியமாக கணிக்கலாம் என்ற அடிப்படையில் அது குறித்த விடயங்களுக்காக இப்பொழுது மக்கள் காத்திருக்கின்றார்கள். ஆனால் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பிரதேச மக்களை பொறுத்தவரையில் இந்த சம்பவம் வேண்டுமென்றே ராணுவத்தினரால் தாக்குதல் நடத்தப்பட்டு தங்களுடைய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் அவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வரும் விடயம். இது தொடர்பாக தெளிவான விடயங்கள் இடம்பெற வேண்டும். ராணுவ அத்துமீறல்களும் மிரட்டல்களும் அங்கே நிறுத்தப்பட வேண்டும் என்று முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தன்னுடைய எதிர்ப்பை இன்றைய நாளிலும் பதிவு செய்திருக்கிறார். இதேவேளை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றுகின்ற ஒரு குறிப்பிட்ட அதிகாரிக்கு எதிராகவும் தன்னுடைய முறைப்பாடுகளை இப்பொழுது பதிவு செய்திருக்கிறார். ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற ரொட்ரிகோ என்று அழைக்கப்படுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் மக்களோடு அடாவடித்தனமாக செயற்பட்டு வருவதாக தன்னுடைய முறைப்பாட்டிலே அவர் குறிப்பிடுகின்றார். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறிப்பாக இந்த சம்பவம் முத்தையன்கட்டு சம்பவத்தின் போது உடனடியாகவே அங்கே சென்று சம்பவத்தை நேரில் பார்வையிட்டிருந்தார். இது தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து நேற்றைய நாளில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரியிடம் சென்று இந்த போலீஸ் உத்தியோகத்தர் தொடர்பாக தன்னுடைய முறைப்பாட்டை கையளித்திருக்கிறார். இந்த ரொட்ரிகோ என்று அழைக்கப்படுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர் அந்த குறிப்பிட்ட ஒட்டுசுட்டான் பிரதேசத்தைச் சேர்ந்த பொதுமக்களை தாக்குவது, அவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வது, அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துமாறு நடப்பது என்று பல்வேறு விடயங்களை செய்து வருவதாகவும், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அந்த பிரதேச மக்களை ஒன்று திரட்டி ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக தான் போராட்டத்தை நடத்தப் போவதாக அவர் எச்சரித்திருக்கிறார். இந்த விடயம் குறித்தும் போலீசார் அவதானிக்க வேண்டும். இந்த சம்பவங்கள் இருக்கும்போது இன்னும் ஒரு போலீஸ் அதிகாரி தொடர்பான ஒரு செய்தி ஒன்று.
யக்கல பகுதியில் உள்ள வீரகுல என்று அழைக்கப்படுகின்ற ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு உதவி போலீஸ் அத்தியட்சகர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரை மாய்த்திருக்கின்றார். இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கின்றது. இது தொடர்பாக போலீஸ் ஊடகப் பிரிவு விடுத்திருக்கின்ற அறிவித்தலில் தன்னைத்தானே தன்னுடைய கைத்துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு அவர் உயிரை மாய்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது. போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை 4ஆம் மாடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மிக பெரும் பாதாள உலகைச் சேர்ந்த குற்றவாளி ஒருவர் இந்த 3ஆம் மாடியிலிருந்து தப்பித்து செல்ல முற்பட்ட வேளையில் இப்பொழுது காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாக பல இடங்களில் பகிரப்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. இன்றைய நாளில் இந்த போலீஸ் சம்பவங்களில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் இன்றைய நாளில் அதிகமாக சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற ஒன்றாக மாறியிருக்கிறது. நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை திலின சம்பத் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குற்றவாளி, இவரை திலின சம்பத் என்று சொல்லப்படுவதை விட வலஸ்கட்டா என்று சொன்னால் பல பேருக்கு தெரியும். பல்வேறு போதைப் பொருள் குற்றங்கள் அதுபோல திட்டமிடப்பட்ட பல்வேறு குற்றச் செயல்களோடு சம்பந்தப்பட்ட ஒருவர். இவர் இப்பொழுது வட கொழும்பு குற்றவியல் போலீஸ் பிரிவினால் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இவர் செய்த குற்றத்தின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கழிவறைக்கு செல்வதற்காக அனுமதி கோரியிருக்கின்றார். இரவு 9:15 அளவில். இதையடுத்து 4 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இவருக்கு காவலாக சென்ற போதும் அவர்கள் மீது தப்பிக்கொண்டு 3ஆம் மாடியிலிருந்து தப்பித்து ஓட முற்பட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக கைகளும் கால்களும் முறிந்த நிலையில் இப்பொழுது வைத்தியசாலையில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு இவர் மீது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர் மீது குற்றங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரு மிக பெரும் சாகச வீரராக மாற முற்பட்டு ஒருவர் இப்பொழுது காயங்களோடு மீண்டும் தன்னுடைய 90 நாட்கள் சிறைவாசத்தை நீட்டித்துக் கொண்டு அங்கேயே தங்கியிருக்கிறார் என்பதுதான் இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த இடத்திலே ஒரு பக்கம் தப்பிச் செல்ல முற்படுகின்ற குற்றவாளிக்கு ஒரு பக்கம் பாதுகாப்பை வழங்கி அவரை சரியான முறையில் கவனிப்பதை பார்க்கிறோம். அதுவும் பாதாள உலக குற்றச் செயல்கள் மற்றும் போதைப் பொருள் குற்றச் செயல்களோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் இரும்பு எடுக்கச் சென்றவர்களை தாக்கி அவர்கள் இல்லாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்தையும் பார்க்கிறோம். வடக்கிலே யாழ்ப்பாணத்தில் நேற்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் அற்புதராச அகில் என்று அழைக்கப்படுகிற 45 வயதான ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அகிலனை காப்பாற்ற முற்பட்ட 2 பெண்கள் காயங்களுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். குறித்த கத்திக்குத்தை நிகழ்த்தியவரை தேடி இப்பொழுது போலீசார் வலை விரித்து விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள். புங்குடுதீவு 1ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கத்திக்குத்திலே பலியாகி இருக்கின்றார். இதுவேளை யாழ்ப்பாண பகுதியிலே நேற்று இரவு இடம்பெற்ற ஒரு விபத்து பரவலாக பேசப்படுகின்ற ஒன்றாக பரபரப்பான ஒன்றாக மாறியிருக்கிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு ஒன்றோடு ஒன்றாக 4 வாகனங்கள் மோதி இருக்கிறது. கொடிகாமம் மிருசுவில் பகுதியிலே A9 பாதையிலே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்தின் காரணமாக 3 பேர் படுகாயமடைந்து இப்பொழுது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். கிளிநொச்சி பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று, யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனம், அதுபோல கூலர் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றோடு நேரடியாக மோதியிருக்கிறது. மற்ற 3 வாகனங்களும் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி திசை நோக்கி சென்றிருக்கின்றன. இந்த கார் மட்டும் கிளிநொச்சி பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்திருக்கிறது. இதில் யாருடைய தவறு, யார் வேகம் அதிகரித்தது, இல்லாவற்றில் முந்திச் செல்ல முற்பட்டது போன்ற விவரங்கள் இதுவரை தெளிவாகவில்லை. இந்த விபத்தில் சிக்கிய வாகனங்கள் அனைத்துமே கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன. படுகாயமடைந்த 3 பேரும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் பின்னர் அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கொடிகாமம் போலீசார் இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள். இதுவேளை கிளிநொச்சி அக்கராயன் முறிகண்டி பகுதியில் ஒரு வாகன விபத்து பதிவாகி இருந்தது நேற்றைய நாளில். இந்த விபத்திலே மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் ஒருவர் அந்த இடத்திலேயே பலியாகி இருக்கின்றார். முறிகண்டி பகுதியிலிருந்து முழங்காவில் நோக்கி பயணித்துக் கொண்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று நேரே வந்த கார் ஒன்றோடு மோதியதன் காரணமாக இந்த விபத்து சம்பவம் பதிவாகி இருக்கிறது. உயிரிழந்த பெண் 44 வயதுடைய இயக்கட்சி படையைச் சேர்ந்த ஒருவர் என்று சொல்லி விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். வாகன விபத்துகளை பற்றி பேசும்போது இலங்கையில் இப்பொழுது வாகன விலைகளில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு, அதுபோல வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்ட பிறகும் பழைய புதிய வாகனங்கள் இந்த வேறுபாடு இல்லாமல் வாகன விலைகள் அதிகரித்துக் கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். இதன் கணிப்பு ஒன்றை நேற்றைய நாளில் இணையதளம் ஒன்றில் பார்த்தேன். உலகத்தில் வாகன விலைகள் அதிகரித்த நாடுகளின் வரிசையில் இலங்கை 3ஆம் இடத்தில் இருக்கிறதா. 1ஆம் இடத்தில் சிங்கப்பூர், 2ஆவதாக மாலத்தீவு, 3ஆவதாக இலங்கை. இது பற்றிய விரிவான செய்தி தொகுப்பொன்றை இன்று நீங்கள் சுருக்கமாக சுவாரஸ்யமான தகவலோடு எதிர்பார்க்கலாம். பலாங்குடை பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஒரு சிறுவனின் மரணம் தொடர்பாக பெற்றோர் இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். தீ விபத்து காரணமாக 8 வயதான சிறுவன் ஒருவன் பலியாகி இருக்கிறார். வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்த சிறுவன் இந்த தீ விபத்தின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து தாய், தந்தை உட்பட 3 பேர் இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். வருகின்ற 18ஆம் தேதி வரை சிறுவனுக்கு போதிய பாதுகாப்பை வழங்கவில்லை என்ற குற்றத்தின் அடிப்படையிலேயே தாய், தந்தையர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த செய்தி தொகுப்பின் இறுதியாக காசா நிலவரங்களை பார்க்கலாம். மேலோட்டமாக பார்ப்போமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட பாதுகாப்பு கவுன்சில் அமர்வு ஒன்று இந்த இஸ்ரேல் இப்போது காசா பகுதி மீது நடத்தி வருகின்ற தாக்குதல், அதுபோல காசா பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றுவதற்காக எடுத்திருக்கின்ற திடீர் முடிவு குறித்து ஆராய்ந்திருக்கிறது.
இதன் அடிப்படையில் தங்களுடைய கண்டனத்தை ஐக்கிய நாடுகள் சபை வெளிப்படுத்தியிருக்கும் இந்த சூழ்நிலையில் கடந்த 48 மணித்தியாலத்தில் மட்டும் 52 பேர் காசா பகுதியிலே இஸ்ரேலின் தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதிலே நிவாரண உதவியை பெற்றுக்கொள்ள நின்ற சிறுவர்கள் உட்பட காசாவின் மைய பகுதியிலே நடத்திய தாக்குதல்களில் பல பெண்களும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை இஸ்ரேலின் டெல் அவீவ் நகர பகுதியில் பல ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலின் அரசு தலைவர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ மற்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு படையினருக்கு எதிராகவும் இந்த ஆர்ப்பாட்டங்களை பொதுமக்கள் நடத்தி வருகின்றார்கள். காசா மீது நடத்தப்பட்டு வருகின்ற கண்மூடித்தனமான தாக்குதல்கள் அதுபோல காசாவை கைப்பற்ற எடுத்த முடிவு தொடர்பாகவும் தங்களுடைய எதிர்ப்பை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இஸ்ரேலின் எதிர்த்தரப்பு தலைவரான யாயிர் லபீடும் தன்னுடைய காணொலி மூலமான கடும் கண்டனத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ மற்றும் அவர்களது இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்ற தீர்மானத்துக்கு எதிராக வெளிப்படுத்தியிருக்கின்றனர். யாயிர் லபீட் தன்னுடைய காணொலியிலே இதிலே இஸ்ரேல் எடுத்திருக்கின்ற இந்த முடிவு மிக முட்டாள்தனமானது என்று குறிப்பிட்டு இதன் மூலமாக இஸ்ரேல் பல இழப்புகளை சந்திக்க போகிறது, பில்லியன் கணக்கான டாலர்கள் இஸ்ரேலின் பொருளாதாரத்தில் மிக பெரும் இழப்பை ஏற்படுத்தும், அதுபோல இஸ்ரேலின் பொதுமக்கள் பல பேர் கொல்லப்படக்கூடிய ஆபத்து, இஸ்ரேலின் பொருளாதாரத்துக்கு விழுகின்ற அடியோடு ஏற்கனவே ஹமாஸ் தீவிரவாதிகளால் கைப்பற்றி பணைய கைதிகளாக வைக்கப்படுகின்ற பல பேரை இஸ்ரேல் இழக்க வேண்டி இருக்கும் என்ற தன்னுடைய எச்சரிக்கையை பிறப்பித்திருக்கிறார். ஆனால் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ இது பற்றி எந்த விதத்திலும் பொருட்படுத்தாமல் டொனால்டு டிரம்போடு பேச்சுவார்த்தைகளை நடத்த முற்பட்டு வருகிறார். இந்த காசாவை கைப்பற்றும் நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும், அதற்கான திட்டம் தீட்டுதல் போன்ற விடயங்கள் குறித்து பல்வேறு ஆராய்வுகளை மேற்கொள்வதற்காக டொனால்டு டிரம்போடு பேச்சுவார்த்தை நடத்த தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது. இதுவேளை கடந்த வாரங்களில் இல்லாவிட்டால் கடந்த மாதங்களில் ஐக்கிய அரபு அமீரகம், ஐக்கிய ராஜ்யம், நெதர்லாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் வான் வழியாக காசாவிலும் அதுபோல காசா நிலப்பரப்பின் ஏனைய பகுதிகளிலும் நிவாரணத்துக்காக காத்திருக்கின்ற மக்களுக்காக வான் வழியாக அந்த நிவாரணப் பொருட்களை இட்டு வந்தன. இதை இஸ்ரேல் தடுத்தது. தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது. வான் வழியாக இடப்படுகின்ற பொருட்களுக்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தையும் இஸ்ரேல் வெளிப்படுத்தியது. தரை வழியாக தன்னுடைய அனுமதியை பெற்று யெமன் வழியாக, எகிப்து வழியாக, ஜோர்டான் வழியாக அதை கொண்டுமாறு இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு அந்த நாடுகள் தங்களுடைய கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றன. தங்களுக்கு இஸ்ரேலின் நிர்வாகத்தின் மீதோ இஸ்ரேலின் படையினர் மீதோ நம்பிக்கை இல்லை என்ற காரணத்தால் தரை வழியாக தாங்கள் இந்த உதவி பொருட்களை அனுப்பி வைக்க முடியாது என்று அவர்கள் தெரிவித்திருப்பது இங்கே மிக முக்கியமான ஒரு மாற்றம். எனவே தொடர்ந்து வரும் நாட்கள் இஸ்ரேல் மீதான சர்வதேச அழுத்தம் அதிகரிக்குமா, டொனால்டு டிரம்புடனான ஆதரவோடு இஸ்ரேல் இதை முறியடிக்குமா என்ற பல்வேறு கேள்விகளோடு முதலில் இந்த யுத்தம் மக்கள் மீதான, பொதுமக்கள் மீதான அழிவு யுத்தமானது முடிவுக்கு வருமா என்பதால் எங்களுடைய ஆதங்கமான கேள்வியாக இருக்கிறது. இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளையும் எதிர்பார்த்திருக்கிறேன். இன்று இரவு நேரலையிலே மேலும் பல புதிய விவரங்களோடு உங்களை சந்திக்கிறேன்.